ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சு மாதிரி கொண்டு வந்து நிற்கிறது, ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்றாங்க 360 டிகிரிஸ் உங்கள் ஃபோட்டோ வந்து மீன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில ஏஐ வெப்சைட்ஸில். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. பட் டவுன் த லைன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உங்கள் ஃபேஷியல் ரெகக்னிஷன் ரொம்ப க்ரூஷியலாக இருக்குமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜஸ் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா டேட்டா பேஸுமே சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்படிதான் நம்ம வந்து நிறைய அப்லோட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா எல்லாமே ஹேக் ஆயிருச்சு அப்படின்னாங்க. என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தோம். இப்போ என்ன பண்றோம், நம்ம ஐடென்டிட்டியை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் கிரேஸ் அப்படின்றதால நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டிஜிட்டலி ஸ்பீக்கிங் சைபர் ஹைஜீன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. அது அட்டாக்கர்ஸுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக போயிடும். என்னன்னா இந்த மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் கொடுத்து அந்த அட்டாக் பண்ணுறது. ஏன்னா இப்போ பேங்கிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேங்கிங் பிளான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்களோட வீடியோ என்கிட்ட 360 டிகிரி வீடியோ இருக்குது என்கிட்ட. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஜென்ரேட் பண்ணலாம். சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணி அனுப்பலாம்.